ரெண்டு வகையான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அடுத்தது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். ரைட்? எல்லாரும் வந்து கூட ஃபோக்கஸ் பண்ற ஏரியா என்னன்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை. அந்த ஏரியா நிச்சயமா மார்க்கெட்டுக்கு தேவை. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் மார்க்கெட்டுக்கு கட்டாயம் தேவை. ரைட்? அகடமிக் குவாலிஃபிகேஷன் வந்து இல்லாத நிலையில ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சில நேரங்களில் ஒர்க் பண்ணாது. அங்க வந்து ஒரு ஆள் 2 பேர் வராங்க, அகடமிக் குவாலிஃபிகேஷனுடைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுடைய. உங்கள்ட்ட என்ன இருக்குன்னா ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு. நான் இங்க ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்றது உதாரணத்துக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஒரு கோர்ஸ் செஞ்சு வச்சிருக்கீங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், அகடமிக் குவாலிஃபிகேஷன் கிடையாது. சரிதானே? ப்ரொக்யூமெண்ட்ல ஒரு கோர்ஸ் செஞ்சு வச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு சிபிபி, சிபிபிஎம், அடுத்தது சிப்ஸ். இந்த 3 வகையான கோர்ஸ் இருக்குது. இந்த 3 வந்து அமெரிக்கன் ப்ரோக்ராம்ஸ். ரைட்? அப்போ சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரொக்யூமெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளால வர கோர்ஸ். இப்போ ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கிறாரு, கோர்ஸை செஞ்சு சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காரு, சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு. ரைட்? இப்போ இவர் இந்த மார்க்கெட்டில் இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அவரை சிவியில் அப்டேட் பண்ணலாமா? எஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா? எஸ். ஆனால் அவர் அகடமிக்கலி போகிற அந்த பாத்தில் வந்து அவருக்கு பெரியர் வரும். எந்த பெரியர்? முதலாவது போடுவான்னு டிகிரி என்று போட்டுட்டாண்டாலே முடிஞ்சு. நாம என்ன செஞ்சிருவோம் அந்த இடத்துல நாம அந்த ஷார்ட் லிஸ்டிங்ல நாங்க என்ன செஞ்சிருவோம், அப்ளை பண்ண இல்லாத நிலைமைக்கு வந்துடுவோம். ஆகவே எங்கள்கிட்ட இருக்கிற பெரியர் வந்து டிகிரி பெரியர்னு சொன்னா அந்த டிகிரியை நோக்கி நகர்றதுக்கான எங்கள்ட ஸ்டெப் என்ன இருக்குது, அதை நாங்க எப்படி அதை அடைஞ்சு கொள்ளலாம். சரியான அந்த டிகிரியை வந்து நாங்க எப்படி போய், எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் செய்ய இயலாது. யூனிவர்சிட்டிஸோட இப்போ நாங்கள் லிங்க் பண்ணி செய்கிறது சாத்தியம் இல்லை, இப்போ இல்லைன்னு சொன்னால் அதை இங்கே இருக்கிற ட்ரைனிங் சென்டர்ஸுக்கு ஊடாக அதுக்கு ஈக்குவலான ஒரு பாத்வேயை நாங்கள் கிரியேட் பண்ணலாமா? அதுக்கு ஈக்குவலான பாத்வே, அதான் இங்கே கூட சொல்ல வர்றது. நாங்கள் அதை மிஸ் பண்ணினதை நாங்கள் என்ன செய்யலாது, மிஸ் பண்ணிட்டோமே உடையலாது. அப்போ அதை நோக்கி நாங்கள் நகர்றதாக இருந்தால் அந்த பாத்வே என்ன இருக்குது, அந்த பாத்வே சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அந்த பாத்வேல நீங்க எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து நீங்க அந்த லெடர் ஸ்டெப்ல ஏறி போறீங்களா? ரைட்? அதை பிளான் பண்ணுங்க. அதான் என்ன நோக்கம்.